அனைவருக்கும் எனது மனமார்ந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சரான காமராசர் அவர்களின் பிறந்த நாளையொட்டி அவரது வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை பற்றி எடுத்துரைக்க வந்துள்ளேன். காமராசர் முதலமைச்சராக இருந்த காலம் அது. ஒரு முறை அவருடைய தங்கையின் மகனுக்கு உடல்நலக் கோளாறு ஏற்பட்டது. அதனால் அவர் அந்த பையனை மருத்துவமனையில் அனுமதித்தனர். அப்பொழுது காமராசர் மருத்துவமனைக்கு வந்து அந்த பையனை பார்த்துவிட்டு பின்னர் அவருடைய தங்கையை ஒரு அறைக்கு அழைத்தார். அறைக்கு அழைத்து தன் சட்டை பையில் இருந்த கொஞ்சம் காசை தங்கையிடம் கொடுத்து, மருந்துகளை நீ வெளியே இருந்து வாங்கிக்கொள், இங்கு இருக்கும் இலவச மருந்துகளை நாம் பயன்படுத்தக்கூடாது என்றார். பிறகு அவர் மருத்துவர்களையும் அழைத்து, இங்கிருக்கும் இலவச மருந்துகளை எங்களுக்கு கொடுக்க வேண்டாம், அது ஏழை மக்களுக்கே சேரும், எங்களுக்காக அதை பயன்படுத்த வேண்டாம் என்று சொன்னார். இதை கேட்ட மருத்துவர்கள் மெய்சிலிர்த்து போயினர். முதலமைச்சரின் குடும்பத்திற்கே இந்த மருந்துகள் சேரக்கூடாது, மற்ற ஏழை மக்களுக்காகவே சேர வேண்டும் என்ற காமராசருடைய நேர்மை இன்று வரை போற்றப்படுகிறது. அரசாங்க பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தன் குடும்பத்திற்காக செலவு செய்யக்கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்னவென்றால், நேர்மை, ஒழுக்கம், கடமை உணர்வு ஆகியவற்றை பின்பற்றினால்தான் நாம் இந்த உலகில் முன்னேற முடியும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.